ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயினாக இந்த டிப்ஸ் வந்து யாருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மியான அளவு வருது, பீரியட்ஸ் வந்து சரியாக வர மாட்டேது, இர்ரெகுலர் ஆகி தள்ளி போய் வருது, அப்படியே வந்தாலுமே கரெக்டான ப்ளீடிங் இல்லை, எனக்கு வந்து 3 days கூட ஒழுங்காக ப்ளீடிங் வரல, 1 நாள் 2 நாள் தான் வருது, அதுவும் ரொம்ப கம்மியான அளவு வருது, பேடே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஒன்று தான் நான் யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி ப்ளீடிங் கம்மியாக வர பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரியே இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கிறவங்களுக்கு, ஹீமோக்ளோபின் எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு, எக்கு க்ரோத் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு ரெமிடி, இந்த ஒரு டிப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப எஃபெக்டானது, ரொம்ப ஈஸியானது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு சிஸ்டர் வந்து நான் ஃபாலோ பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆனேன்னு ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னது. இதை அகெயின் வந்து நேற்று வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க. அவங்க யூஸ் பண்ணதுக்கான காரணம் வேறு. அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, 7 தான் இருந்திருக்கு. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரே மாதத்துலேயே ஹீமோக்ளோபின் வந்து எனக்கு 12 வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா, ப்ரௌன் சுண்டல், அந்த சுண்டலை வந்து 15 சுண்டலை வந்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை காலையில் வெறும் வயிற்றில் அந்த 15 சுண்டலை வேக வைக்காமல் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது தான் அந்த டிப்ஸு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சொன்னது. இதை ஏற்கனவே ப்ரெக்னென்ட் ஆன ஒருத்தவங்க சொன்னதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அவங்க வந்து நாட்டு மருத்துவர் வந்து அவருக்கு சொன்னதாக நான் ஃபாலோ பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கருப்பு சுண்டலை ஊற வச்சு சாப்பிட்டவங்க. நேற்று இதே டிப்ஸு சொன்னவங்க, ஹீமோக்ளோபின் எனக்கு கம்மியாக இருக்குதுன்னு ஒருத்தவங்க வந்து எனக்கு அந்த டிப்ஸ் கொடுத்தாங்க. நான் வந்து அதை எடுத்தேன் சிஸ்டர், அது உண்மை தான், இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும், எனக்கு ஒரே மாதத்தில் 7லேருந்து 8 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் இவ்வளோ நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சுண்டல் வந்து நம்ம ப்ரௌன் சுண்டல்னு கிடையாது, பயிறு வகைகள், லெக்யூம்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய சத்து நிறைய இருக்குது. இதை நம்ம ஊற வச்சு சாப்பிடும்போது இன்னும் இதில் இருக்க பெனிஃபிட் வந்து நமக்கு டபுளாக கிடைக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா, இது அயனுக்கு வந்து நமக்கு உடம்புல ரத்தம் ஊறுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ரத்தம் ஊறுறதுக்குரிய பொருட்களை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் அதிகமாகும், ஹீமோக்ளோபின் அதிகமாகும், அயன் அதிகமாகும். இந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும்போது நமக்கு நல்ல எண்டோமெட்ரியம் அண்ட் எக்கு வந்து நல்ல க்ரோத் ஆகும் பெண்களுக்கு யூட்ரஸில். ஸோ எண்டோமெட்ரியம் அண்டு எக்கு க்ரோத் கரெக்டாக ஆனாலே உங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு பீரியடாக வரக்கூட பிளட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டோமெட்ரியம் தான் உங்களுக்கு டிஸ்ட்ராய் ஆகி பீரியட்ஸாக வரும். இந்த எண்டோமெட்ரியம் சரியாக வளரலைன்னா எங்கிட்ட இருந்து பிளட்டு வரும் சொல்லுங்கள்? வேறு நம்மளோட பாடி மற்ற பார்ட்ஸில் இருந்து நமக்கு பீரியட்ஸ் பிளட்டு வரப்போகிறது இல்லை. கர்ப்பப்பையில் எண்டோமெட்ரியத்தில் இருக்கக்கூடிய பிளட்டு தான் நமக்கு வரப்போகுது. அது எவ்வளோ க்ரோத் ஆகி டிஸ்ட்ராய் ஆகுதோ அவ்வளோ வரும். ஸோ அது சரியான அளவு க்ரோத் ஆகுது. அது டிஸ்ட்ராய்னா அது செதஞ்சு போகிறதுக்கு உடம்புல வந்து நமக்கு நல்ல ஹார்மோன், நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஊறுது அப்படின்னா கரெக்டான ப்ளீடிங் வந்து நமக்கு வரும். ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, பீரியட் சரியாக வரல அப்படின்னா இந்த கருப்பு சுண்டலை 15 ஊற வச்சு வெறும் வயிறில் எடுக்கலாம். இது கூடவே நமக்கு பயிரில் எல்லாருக்குமே தெரியல, பயிரில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக்குமே பயிர் வகைகளில் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டீன் ஃபோலிக்கெலாம் ஹெல்த்தான எக்கு க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரியே இன்னொன்று என்ன அப்படின்னா, பயிரில் வந்து ஃபைபர் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இந்த டயட் இருக்கிறவங்கலாம் இந்த பயிர்களை நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பசி கண்ட்ரோல் ஆகும். குட் ஃபைபர்னு சொல்லுவாங்க. நல்லா பசி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஜங்க்கு அதெல்லாம் சாப்பிடணுன்னு அந்த டே ஃபுல்லாமே தோணாது. நீங்கள் காலையிலேயே ப்ரோட்டீன் எடுக்கும்போது இதில் நிறைய சத்து இருக்குது. சொல்கிறதுனா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் மெயினானது இது எதுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆக அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னொரு சிஸ்டரும் ப்ரெக்னென்ட் ஆக டாக்டர் சொன்னதாக எடுத்து ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. நான் மெயினாக இதை யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி எண்டோமெட்ரியம் பிரச்சனை, அதாவது எண்டோமெட்ரியம் சரியாக வளராதவங்களுக்கு தான் இந்த பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த பீரியட்ஸ் பிரச்சனை இருக்குது, ரொம்ப கம்மியான அளவு தான் பீரியட்ஸ் வருது, முதல்லாம் நல்லா வரும், இப்போ வரமாட்டேதுன்றவங்க கண்டிப்பாக இந்த ரெமிடிஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3-4 மாதமாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.